பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோவையிலே இயற்கை விவசாயிகள் மாநாட்டிலே பங்கெடுத்துக் கொண்டு நாடு முழுக்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு 21வது தவணையாக கிசான் சம்மான் நிதி வருடந்தோறும் 6000 ரூபாய் நிதி அதை வழங்கி இருக்கிறார். அந்த நிகழ்ச்சியிலே அவர் பங்கெடுக்க வருகிற பொழுது வேண்டுமென்றே திமுக பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆற்ற மாதிரி வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு பிரதமருடைய பாதுகாப்பு அந்த விஷயத்திலே குளறுபடிகளை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே பிரதமருடைய உருவ பொம்மையை எரித்து போராட்டம் நடத்துவதற்கு இடத்தை குறித்து கொடுத்து அனுமதி கொடுத்து பிரதமருடைய உருவ பொம்மையை எரிக்கின்ற வரை வேடிக்கை பார்த்து அதன் பிறகு அவர்களை மண்டபத்திலே கொண்டு போய் ஒரு சடங்காக அடைத்து பின்னர் விடுதலை செய்திருக்கிறார்கள். இது தொடர்ந்து வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு திமுக அரசாங்கம் தூண்டிவிட்டுத்தான் திராவிடர் கழகம் மற்றும் தமிழ் புலிகள் போன்ற அமைப்பு எப்படி ஆளுநருக்கு எதிராக கல்வீசும் நிகழ்ச்சிக்கு அனுமதி கொடுத்தார்களோ தர்ம ஆதீனத்திற்கு செல்லுகிற பொழுது அதே மாதிரிதான் இதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. மிக முக்கியமான விஷயம், பிரதமரை கொலை செய்துவிட வேண்டும், தீர்த்து கட்ட வேண்டும் என்று ஒருத்தன் பேசுறான். திமுகவுடைய மாவட்ட செயலாளர் இதுவரைக்கும் அந்த மாவட்ட செயலாளர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல. தமிழ்நாட்டிலே பிரதமரை கொலை செய்யக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு இந்த திராவிட மாடல் அரசாங்கம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்தாலும் சரி பாதுகாப்பு குளறுபடி, மேதகு துணை ஜனாதிபதி அவர்கள் வருகை தந்தார்கள் கோவைக்கு, பாதுகாப்பு குளறுபடி. அதே போல நம்முடைய பிரதமர் வருகிற பொழுதும் பாதுகாப்பு குளறுபடியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்திலே தலையிட வேண்டும். ஏற்கனவே 2 பிரதமரை, அதாவது அத்வானிஜி அவர்களை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள், இமாம் அலி பைப் வெடிகுண்டு. அதே மாதிரி விபி சிங்க கிட்ட ஒத்திக பார்த்தாங்க, கருணாநிதி கூட்டத்தில் ஒத்திக பார்த்தாங்க, ராஜீவ்காந்தியை கொன்னாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கொலை செய்ய சதி திட்டம் தீட்டக்கூடியவர்களுக்கு ஊக்கமும் உற்சாகத்தையும் கொடுப்பதோடு மட்டுமல்ல அந்த கொலை சூழலை தமிழகத்திலே உருவாக்கி வருகிறார். பிரதமர் நரேந்திர மோடியை கொலை செய்ய சதி திட்டம் தீட்டிய ஸ்டேன்ஸ் பாதிரியார் அவருக்கு உருவச்சிலையை போய் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் கனிமொழி திறந்து வைக்கிறார்கள். பிரதமரை கொலை செய்ய சதி திட்டம் தீட்டினவனுக்கு எங்காவது இந்தியாவில் இந்த மாதிரி நடக்குமா? திராவிட முன்னேற்ற கழகம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த ஆட்சியை பயன்படுத்தி மு.க. ஸ்டாலினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவருடைய நிழல், அவரை சுற்றி இருக்கக்கூடிய அர்பன் நக்சல்கள் இந்த ஆட்சியின் மூலமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிரான அந்த கொலை சூழலை இங்கே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். என்னையே அதை விசாரிக்கணும், தேசிய புலனாய்வு நிறுவனம் இதை விசாரிக்கணும், மத்திய அரசு இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். எப்பொழுது பிரதமர் வந்தாலும் கருப்பு பலூன் விடுறது, கருப்பு கொடி காட்டுறது, கடுமையாக எச்சரிக்கின்றேன். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தீர்த்து கட்ட வேண்டும் என்று பேசியவன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் அப்படி பேசியவருடைய வீட்டை இந்து மக்கள் கட்சி தொண்டர்கள் முற்றுகையிடுவார்கள் என்று இந்த நேரத்திலே அறிவிக்கின்றேன்.